Hi everyone, welcome to Shanvi channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MS Word பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். MS Wordல இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்டர்ஸ்னா என்ன அண்ட் செகண்ட் ஒன் வந்து லைன் ஸ்பேசிங்னா என்ன இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்டர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணேன்னா இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ பாருங்க பார்டர்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு இருக்கும். ஸோ இந்த பார்டர் சைடில் இருக்க இந்த ஏரோ கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க எனக்கு பார்டர்ஸ்ல என்னென்ன பார்டர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா லிஸ்ட்டும் எனக்கு ஷோ ஆகுது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாட்டம் பார்டர். இப்போ நான் பாட்டம் பார்டர் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன கிரியேட் ஆயிருக்கு பாருங்க, கீழே என்னோட பேராகிராஃப்க்கு கீழே அந்த பாட்டம்ல வந்து ஒரு லைன் கிரியேட் ஆயிருக்கு, அதாவது பார்டர் கிரியேட் ஆயிருக்கு. இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பாட்டம் பார்டர். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டாப் பார்டர்னா நீங்கள் எந்த பேராகிராஃப் செலக்ட் பண்ணிட்டீங்களோ அந்த பேராகிராஃப்க்கு மேலே ஒரு லைன் கிரியேட் ஆகும். அதே மாதிரி லெஃப்ட்னா லெஃப்ட் பார்டர் கிரியேட் பண்ணும், ரைட்னா ரைட் பார்டர். இந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க எனக்கு ஒரு பாக்ஸ் பார்டர் மாதிரி வந்துருச்சு. இப்போ இந்த பார்டர் உங்களுக்கு வேண்டாம், ரிமூவ் பண்ணணும்னா செலக்ட் பண்ணிட்டு பாருங்க நோ பார்டர் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா ரிமூவ் ஆயிடும். இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்டர்ஸ். அதே மாதிரி அவுட் சைட் பார்டர்ஸ்னா இப்போ இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எனக்கு ஒரு அவுட் சைட் பார்டர்ஸ் வேணும். அவுட் சைட் பார்டர்ஸ் பாருங்க ஒரு பாக்ஸ் மாதிரி நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இதுதான் அவுட் சைட் பார்டர்ஸ். அதே மாதிரி ஆல் பார்டர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க இந்த பேராகிராஃப்க்கு நடுவில் நமக்கு லைன் ஏதாவது வந்திருக்கா? லைன் எதுவுமே வரல, நம்மளுக்கு ஸ்பேஸாக தான் இருக்குது. இந்த ஸ்பேஸ்க்கு நடுவில் ஒரு லைன் கிரியேட் பண்ணும், அதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல் பார்டர்ஸ். பாருங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த ஸ்பேஸ் இருக்கிற இடத்துலையும் ஒரு லைன் கிரியேட் பண்ணிடுச்சு. இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல் பார்டர்ஸ். இந்த பார்டர்ஸ்லாம் உங்களுக்கு வேண்டாம்னா நோ பார்டர் கிளிக் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆகிடும். இது பாருங்கள் நோ பார்டர், எல்லாமே நம்மளுக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் அகைன் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்டர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சைட் பார்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்சைட் பார்டர்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல மட்டும் பார்டர்ஸ் இன்சர்ட் ஆகும். இப்போ பாருங்க எனக்கு இங்கே நடுவில் மட்டும் தான் எனக்கு ஸ்பேசஸ் இருக்கு, அதாவது ஒரு பேராகிராஃப்க்கு நடுவில் எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல மட்டும் எனக்கு என்ன பண்ணிருக்குன்னா லைன் இன்சர்ட் பண்ணிருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எழுத போறீங்க அப்படின்னா அப்போ நம்மளுக்கு எங்கே ஸ்பேஸ் வரும்? நடுவில் ஸ்பேஸ் வரும். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒரு கண்டென்ட் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நடுவில் நம்மளுக்கு ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு லைன் நம்மளுக்கு இன்சர்ட் பண்ணும். உங்களுக்கு எங்கே ஸ்பேஸ் இருக்கோ அங்கே இன்சர்ட் பண்ணும். அதே மாதிரி எனக்கு வேண்டாம், அதனால என்ன பண்ணுறேன்னா செலக்ட் பண்ணிட்டு நோ பார்டர். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்சைட் ஹரிசாண்டல் பார்டர்னா எங்கே ஸ்பேஸ் இருக்கோ அங்கே மட்டும். நெக்ஸ்ட் வந்து இன்சைட் ஹரிசாண்டல் பார்டர்னா ஹரிசாண்டலாக ஒரு பார்டரை கிரியேட் பண்ணும். இங்கே பாருங்க எனக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு பார்டரை எனக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்பேஸ் இருக்க இடத்துல எனக்கு பாருங்க பார்டர்ஸ் கிரியேட் பண்ணிருக்கு. இதுதான் ஹரிசாண்டல் பார்டர். இதுக்கும் நம்ம கொடுத்துருக்க இன்சைட் பார்டர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இன்சைட் பார்டர்ஸ் உங்களுக்கு நடுவில் ஸ்பேஸ் இருந்தாலும் நம்மளுக்கு கிரியேட் பண்ணிடும். அதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன்க்குலாம் நம்மளுக்கு எப்படி ஸ்பேஸ் வரும்? ஒரு கண்டென்ட் கொடுத்துருப்போம், நம்மளுக்கு ப்ளஸ் மாதிரி கிரியேட் பண்ணிகிட்டே வரும். ஒரு காலம் வந்து ப்ளஸ் மாதிரி நம்மளுக்கு கிரியேட் பண்ணிட்டு வரும். பட் இன்சைட் ஹரிசாண்டல் லைன்னா ஹரிசாண்டலாக மட்டும் தான் பார்டர் கிரியேட் பண்ணும். அதே மாதிரி இப்போ பாருங்க இன்சைட் வெர்டிக்கல் பார்டர் நான் கொடுத்தேன்னா எனக்கு ஒன்றுமே கிரியேட் பண்ணாது. பாருங்க நான் நோ பார்டர்ஸ் கொடுத்துறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இன்சைட் வெர்டிக்கல் பார்டர் நான் இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஒன்றுமே கிரியேட் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெர்டிக்கல் பார்டர்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நம்ம எழுதுறோம்ல அதுக்கு மட்டும் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். அதுக்கு வந்து நடுவில் தானே நம்மளுக்கு ஸ்பேஸ் வரும். இந்த சைட் கண்டென்ட் சொல்லிட்டு 2 ஹெட்டிங் கொடுத்துட்டு நடுவில் தானே நம்மளுக்கு ஸ்பேஸ் வரும். அந்த இடத்துல மட்டும் தான் இந்த இன்சைட் வெர்டிக்கல் பார்டரை கிரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரா டேபிள்னா நீங்களே வந்து ஒரு டேபிளை ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி வியூ கிரிட் லைன்ஸ் இதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறமேட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங்ஸ், இதை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங்ஸில் போயிட்டு உங்களுக்கு பார்டர்ஸ் என்ன மாதிரி ஸ்டைல் வேணுமோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நான் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிருக்கு. இதில் வந்து ஸ்டைல்ஸ் எனக்கு வந்து ஒரு டபுள் லைன்ஸ் வேணும்.
இந்த லைன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதோட திக்னஸ் இங்கே பாருங்கள், இங்கே பிடின்னு இருக்கா, இது வந்து திக்னஸ். உங்களுக்கு என்ன மாதிரி திக்னஸ் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் இந்த திக்னஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எனக்கு பார்டர்ஸ் எந்த மாதிரி வேணுமோ பாக்ஸ் டைப்பில் தான் வேணும் பார்டர்ஸ், அதனால் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கலருன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, இதில் போயிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ரெட் கலர் வேணும், ரெட். இப்போ பாருங்கள், ஓகே நான் கொடுக்குறேன். தெரியுதா உங்களுக்கு? இது பாருங்கள், அதே மாதிரி எனக்கு பார்டர்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு. இதுதான் பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங். இந்த பார்டர்ஸ் உங்களுக்கு வேண்டாம், ரிமூவ் பண்ணுன்னா செலக்ட் பண்ணிவிட்டு நோ பார்டர் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். நோ பார்டர் கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா லைன் ஸ்பேசிங். லைன் ஸ்பேசிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப்க்கு லைனுக்கு நடுவில் எவ்வளோ ஸ்பேஸ் கிரியேட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் லைன் ஸ்பேசிங். இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த பேராகிராஃபை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு லைன் ஸ்பேசிங்கை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ அது எல்லாமே எனக்கு ஷோ ஆகுது. இப்போ பாருங்கள், நான் 1.15 கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா 1.5 சரிதா, ஸ்பேஸ் நடுவில் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், நடுவில் வந்து நம்மளுக்கு ஒரு கேப் வந்திருக்கு இந்த லைனுக்கு நடுவில். 2.0 கொடுக்குறேன், 2.5, 3.0 இந்த மாதிரி கொடுக்க நம்மளுக்கு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணும். டிஃபால்ட்டாக எதில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 1.15 தான் நம்மளுக்கு இருக்கும். இப்போ 1.0 நான் கொடுத்தேன்னா எனக்கு இன்னும் என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெருக்கமான மாதிரி இருக்குது. ஓகேவா, 1.0 கொடுத்தீங்கன்னா இன்னும் நெருக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். எப்பவுமே நம்மளுக்கு 1.15 தான் இருக்குது. இதுதான் வந்து லைன் ஸ்பேசிங். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா பார்டர்ஸ் பற்றி பார்த்துருக்கோம், லைன் ஸ்பேசிங் பற்றி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷான் ரீட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.